ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். உங்களுக்கு ட்ராவல் விளாக்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்ட் 4 வந்து நான் ரிலீஸ் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ரெசார்ட்குள்ளே நுழையிற மாதிரி நான் எடுத்திருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெசார்ட்குள்ளே வந்துட்டோம். ரூம் வந்து சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் காட்டன்லாம் பார்த்து அந்த ஸ்க்ரீன் போட்டிருக்கிற அந்த டெக்கரேஷன்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்டும் கட்டலும் இப்படி தான் இருந்துச்சு. ஒரு கபோர்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்ரூம் உங்களுக்கு இருக்குது. ஸோ பாத்ரூமே நல்லா டீசென்ட் லுக்காக ஒரு டீசெண்டாக தான் இருந்துச்சு. நம்ம என்ன வேலையா செய்ய போகிறோம், சும்மா பார்க்க போகிறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம். பெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3 மெம்பர் தான் படுக்க முடியும். 2 கிட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு அடல்ட் படுக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா ஒரு பெட் ஒன்று இருந்திருக்கும். அது வந்து ஹஸ்பண்டுக்காக சரி அடிஷ்னலாக நாங்கள் கேட்டிருந்தோம், கொடுத்துருந்தாங்க. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ரூம் இப்படி தான் இருக்கும். வெளியிலையும் பார்த்திங்கன்னா அந்த பாம்பே வுட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பாம்பே அந்த டைப்பில் வந்து உங்களுக்கு சேர் டைனிங் டேபிள் மாதிரி குட்டியாக போட்டிருந்தாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அக்காவோட ரூம் இருக்கும். ஸோ அதுவும் டீசென்ட் லுக்காக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு பெட் பக்கத்தில் வைக்கிற பெட் சைட் கபோர்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம வந்து வாட்டர் கேன் அதெல்லாம் யூஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஏசி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, டிவி வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து ரொம்ப டீசென்ட் லுக்காக சூப்பராக இருந்துச்சு. இதோ எங்கள் அக்கா வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாள் அவள் வீட்டை சுற்றி காட்பதற்கு. உள்ளே போய் சுற்றி காமிக்கிறீர்களா? நம்ம சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குது என்று. இங்கேயும் அதே மாதிரி பாம்பூவில் உங்களுக்கு ஒரு குட்டியாக ஒரு டைனிங் டேபிள், அதுக்கப்புறம் சேர்ஸ் வச்சுருக்காங்க. வெளியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வுட்டில் வந்து கண்ணாடி வச்சு நல்ல ஒரு டோர் ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமை விட கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும். பெட் சைட் கபோர்டு ஒன்று இருக்குது. ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில், உள்ளே இருக்கிறது வந்து தெரியாத அளவுக்கு வச்சுருக்காங்க. டிவி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாத்ரூம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கபோர்டு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஆள் படுத்துக்கலாம் கீழே. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு ரூம். யாருக்காவது இந்த மாதிரி ரூமில் போய் என்ஜாய் பண்ணுறது ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சஃபாரி லேண்ட் அந்த பிளேஸில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணி பாருங்கள். ஹோம் ஸ்டே மாதிரி சூப்பராக இருக்கும். ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த ரூமோட வியூஸும் இப்படி தான் இருக்கும். ஹஸ்பண்ட்ஸ் 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம சஃபாரி லேண்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கொஞ்சம் தள்ளி போகணும் நம்ம ஹோட்டல்ஸ்க்கு. சரி நாங்கள் ஃபுட்டு வாங்கிட்டு வரோம், டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வாங்க போயிட்டாங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இது வந்து 2 ஹோம் ஸ்டே மாதிரி 2 வீடாக இருக்கும். அந்த பக்கம் வந்து இது விளையாண்டுட்ருக்காங்க, பேட்மிண்டன் விளையாண்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட் இப்படி தான் நாங்கள் ரூம்லாம் சுற்றி காமிச்சு முடிச்சிட்டோம். ரொம்ப வந்த டயர்டுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. இனி ஃபுட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் தூங்கிடுவோம். நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு பகலில் இந்த ரெசார்ட் எப்படி இருக்குங்கிறத சுற்றி காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், பாய்.